வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷ சிறப்பும் மற்றும் பிரதோஷ நாளில் கூற வேண்டிய சிவ மந்திரமும். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகும். அதிலும் சனி மகா பிரதோஷம் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் அன்றைய தினம் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை கொடுக்கும். இந்நிலையில் இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷ தினத்தின் சிறப்பை இப்போது பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பாற்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆழகால விஷத்தை உயிர்களின் நன்மைக்காக சிவபெருமான் அருந்தியது ஒரு சனிக்கிழமை அன்றாகும். அதனால் தான் சனிக்கிழமையன்று வருகின்ற பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பொதுவாக சிவன் கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சிறப்பானது என்ற போதும் பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு செல்வது தனிச்சிறப்பாகும். ஏனெனில் பிரதோஷ நேரத்தில் தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபட வருவதாக ஐதீகம். எனவே இன்று சனி மகா பிரதோஷத்தன்று பிரதோஷ நேரத்தில் சென்று இறைவனை வணங்கிட ஒரே நேரத்தில் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறலாம். வாரத்தின் 7 நாட்களில் சனிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு செல்வதால் ஒரு மாதம் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும். அதுவே சனி பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு செல்வதால் ஒரு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும். இந்நாளில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சனி பகவானால் ஏற்படும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கும். பிரதோஷ நேரத்தில் சிவபுராணம், ஸ்ரீருத்ரம் போன்றவற்றை படிப்பதும் கேட்பதும் விசேஷமாகும். மேலும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுப்பதால் கோதானம், சொர்ணதானம் வழங்கிய பலன்கள் கிடைக்கும். இன்று சிவபெருமானை விரதமிருந்து வணங்குவதன் மூலமாக அதுவரை இருந்த தங்கு தடைகள் விலகி சமூகத்தில் உயர்வான நிலைக்கு செல்ல முடியும். அதனால் பொருளாதார நிலை உயர்ந்து மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். குபேரனை போன்று அளவில்லாத செல்வம் கிடைப்பதுடன் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். சிவபெருமானின் அருளால் வாழ்வின் இறுதியில் சிவப்பேறு கிடைக்கும். மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான சிவபெருமான் தீயவர்களை அழிப்பதுடன் நமது மனதில் இருக்கும் தீய சிந்தனைகளையும் அழிக்கக்கூடியவர். ஒருவர் செய்யும் ஒவ்வொரு தீய செயல்களாக இருந்தாலும் சரி, தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அதற்கான விளைவுகளை அவர்களே தான் அனுபவிக்க வேண்டும். அத்தகைய பாவ விளைவுகளை போக்குவதற்கு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி சிவ மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும். அவ்வாறு சிவ மந்திரங்களை கூறி வணங்கும் போது நமது பாவங்கள் மட்டுமன்றி நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பதும் நம்பிக்கை. மந்திரங்கள்: ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ குஷ்டுனேஸ்வராய நமக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷம் அல்லது சிவராத்திரி போன்ற நாட்களில் தினமும் இந்த மந்திரங்களை கூறி வர வேண்டும். அவ்வாறு மந்திரங்களை கூறி வருவதால் பாப வினைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். கைலாய மலையில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சிவபெருமான் தன்னை வழிபடும் பக்தர்களின் பக்திக்கு எளிதில் வரமளிக்கும் கருணாமூர்த்தியாக இருக்கின்றார். சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபடுபவர்களுக்கு மரணம் குறித்த பயம், செய்த பாவங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகும்.
மேலும் சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை கூறுபவர்களுக்கு அனைத்து துக்கங்களும் மனக்கவலைகளும் முற்றிலும் நீங்கும். கர்ம வினைகளுக்கேற்ப பிறவியெடுக்கின்ற மனித உயிர்கள் பாவ புண்ணியத்திற்கேற்ப தனது அடுத்த பிறவியை தொடர்கின்றது. ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் காசியில் மட்டும் உயிரிழக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அதன் காதில் ராம என்ற மந்திரத்தை சிவபெருமானே கூறி மோட்சத்தை வழங்குகின்றார். அதையடுத்து ராம மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை சேர்க்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றித் தீருமே இம்மையே ராம என்றெழுத்திரண்டினால். நன்மைகள் பலவும் செல்வங்களும் வழங்கும் ராமநாமம் புண்ணியத்தை பெருக்கி பாவத்தை போக்கிவிடும் சக்தி படைத்தது. மனித வாழ்வில் நோய் நொடி ஏற்படா வண்ணம் பாதுகாத்து மரண பயத்திலிருந்து ராமநாமம் மீட்க உதவுகின்றது. நீங்களும் நாளை பிரதோஷ நேரத்தில் இச்சிவ மந்திரத்தை கூறி சிவனின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு என் பதிவுகள் பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.